ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம சேனலை பார்க்குறவங்க எங்கே இருந்தாலும் சரி, நம்ம தமிழர்கள் திருநாள் இன்னைக்கு சித்திரை 1, எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் சின்ன வயசாக இருக்கும்போதெல்லாம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிராய்லர் கோழிலாம் கிடையாது, நாட்டுக்கோழி தான். இப்போ நினச்சா நம்ம போய் கோழிக்கறி வேணும்னு சாப்பிட்றோம். அதனால் நம்மளுக்கு வந்து நான்வெஜ்லாம் நீங்கள் சாப்பிடணுமான்றதுலாம் பெருசாக தெரியாது எல்லாருக்கும். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படா வருஷப்பிறப்பு வரும், தமிழ் வருஷப்பிறப்பு, எப்படா தீபாவளி வரும், வீட்டில் நாட்டுக்கோழி வச்சு செய்வாங்க, வடை செய்வாங்க, இட்லி செய்வாங்க சொல்லிட்டு காத்துட்ருப்போம். இதெல்லாம் யார் அனுபவிச்சிங்கன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஏலக்காய், சர்க்கரை. ஏன்னா ஏலக்காய் வந்து தனியாக போட்டால் நல்லா இருக்காது இல்லையா, அதனால் சர்க்கரையில் போட்டு தான் அரைக்கணும். 2 பீஸ் ஏலக்காய் போட்டால் போதும் தேவையான சர்க்கரைக்கு. அரைச்சி கலந்துட்டேன். நெய்யை ஊற்றியாச்சு. நெய்யில் வந்து திராட்சை முந்திரி போட்டோம். நெய் வாசனை வருதாங்க? வீடு நெய்யாக தான் இருக்குது. நெய் வாசனை தான் பார்க்குறவங்களுக்கு நெய் வாசனை வருதான்னு கேட்குறேன். இங்கே மணமணக்குது, நெய் மணமணக்கு. பார்க்குறவங்க செம கோவம் இருக்கும், நம்மளே செஞ்சு சாப்பிடுங்க. இங்கே நெய் வாசனை மணமணக்குது. பாயசம் எவ்வளோ சாமி கொடுத்துருக்கோம். அவ்வளோதான், பாயசம் சேமியா பால் பாயசம் ரெடி. ஜவ்வரிசி சேமியா பால் பாயசம் ரெடி. ஏப்பா போட்டிய மசாலானா இது தட்டில் அரைச்சி போட்டிய இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம் 4த்தையும் ஒன்றும் பாதியமாக அரைச்சி போகணும். லாஸ்ட்டாக நாட்டுக்கோழி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். எல்லாமே வான்கோழி முட்டை. தூக்கவும் முடியல, அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. 10 முட்டை எப்படி 2 கிலோ வரும்போது வெயிட்டு, 2-2.5 கிலோ வெயிட் வரும்போது செம வெயிட்டாக இருக்குது. நம்ம நாட்டுக்கோழி முட்டை தான் ஒரு 20-25 முட்டை போடலாம். மசால் வடை.
தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம சேனலை பார்க்குறவங்க எங்கே இருந்தாலும் சரி, நம்ம தமிழர்கள் திருநாள் இன்னைக்கு சித்திரை 1 எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டாலே இன்றைக்கி என்னென்ன ஐட்டன்றதை அவங்களே சொல்லுவாங்க பாருங்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இட்லி ஸ்பெஷலாக வான்கோழி முட்டை, ஜிலேபி மீன் வறுவல், வடை, மசால் வடை, அவர் பிடிச்ச ஜிலேபி மீன் வறுவல், அப்புறமா பாயாசம், சேமியா ஜவ்வரிசி பாயாசம். முந்திரி திராட்சை போட்டுங்க, வந்துட்டியா? சேமியா முந்திரி திராட்சை பாயாசம், கோலா மீன் மாங்காய் குழம்பு, நாட்டுக்கோழி குழம்பு. இன்னைக்கு பாருங்க இலை ஃபுல்லா வெரைட்டியா இருக்கு. எல்லாருமே ரொம்ப ஆவலா இருக்கும் எப்போ சாப்பாட்டில் இலையில கை வைப்போன்னு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வகை வகையா இருக்கா? எதுக்கு வீடியோ மேலே வர வச்சிருவோம். அவரையும் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்காரு, கஷ்டப்பட்டு காலையில் செஞ்சுட்டு இருக்காரு. வாங்க நீங்க வாங்க. ஃபஸ்ட்டு பசங்களுக்கு என்ன குழம்பு வேணும்? கோலா மீன் குழம்பு இருக்கு, மாங்காய் போட்டு. அதை எடுத்துக்கலாம். சரி, ஓகே. மீன் பீஸ் எல்லாருக்கும் துண்டு துண்டாக இருக்குல்ல? சும்மா கேக் மாதிரி இல்லை, கோலா மீன் சூப்பராக இருக்கும். ஒரே மீன் 2 கிலோ இது. இப்போ எனக்கு நான் ஊற்றிக்கிறேன், உங்களுக்கு ஊற்ற முடியாது, உங்கள் இடம் லாஸ்ட்டில் இருக்குது. இது என்னுடைய இலை. வாசனை தூக்குது. ஓரமா எங்கே ஊற்றுதுன்னு தெரியல, அவ்வளோ இலை ஃபுல்லாக அடைச்சிட்ருக்கு. இது விக்கிக்கா? ஆமா. இது எனக்கு. அப்பாவுக்கு நீங்களும் காத்திருக்க முடியாது, நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடுவோம். நானும் வந்துட்டேன். இப்போ வந்து தமிழ் புத்தாண்டுக்கு உங்கள் வீட்டில் என்னெல்லாம் செஞ்சீங்க? ஒரு சில வீட்டில் வந்து சைவம் செய்வீங்க. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான்வெஜ் தான் செய்வோம். எங்கள் வீட்டில் மட்டும் இல்லை, எங்கள் ஊர்லேயும் அப்படி தான் நான்வெஜ் செய்வோம். இட்லி, வடை, கறி குழம்பு, மீன் குழம்பு, இதுதான் வந்து வருஷப்பிறப்புக்கு ஃபேமஸ்ஸு. இன்றைக்கி அதே மாதிரி நாங்கள் செஞ்சிட்டோம். பசி பயங்கரமாக இருக்குது. நாட்டுக்கோழி தொக்கு, மீன் குழம்பு தொக்கு மாதிரியே, அதாவது கிரேவி மாதிரியே தொக்கா வச்சுருக்கோம். கோலா மீன் மூக்கு நீட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, கோலா மீன். அந்த கோலா மீன், வான்கோழி முட்டை. வான்கோழி முட்டை நிறைய இருந்துச்சு, அதனால் வான்கோழி முட்டை போட்டாச்சு. கடலைப்பருப்பு வடை, மசால் வடை. அப்புறம் என்ன? பாயாசம். நம்ம பாயாசம், நம்ம பிடிச்ச முழு ஜிலேபி மீன், அதான் ஸ்பெஷலே. ஆமாம், அப்படியே வறுத்தாச்சு. சரி வாங்க சாப்பிடலாம். ஃபஸ்ட்டு வந்து மீன் குழம்பு. மாங்காய் போட்டு வச்சிருந்தாலே மீன் குழம்பு செம்ம ருசியாக இருக்கும், புளிப்பாக இருக்கும். வான்கோழி முட்டை வறக்கும் போதே பார்த்துருப்பீங்க. என்னால் கிடாயை தூக்க முடியல, 10 முட்டை தான், அவ்வளோ வெயிட்டு. இட்லிக்கு நாட்டுக்கோழி குழம்பு செம்ம டேஸ்டா இருக்கு, அற்புதமா இருக்கு. கோலா மீன் ஒன்றும் கேக் வெட்டின மாதிரி பீஸ் பீஸாக சூப்பராக இருக்குது. வான்கோழி முட்டை வறுவல், மசால் வடை, என் வயசுலாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் சின்ன வயசாக இருக்கும்போதெல்லாம் தமிழ் வருஷ பிறப்பு தீபாவளி எப்போ வரணும்னு வெயிட் பண்ணுவோம். உங்களுக்கே தெரியும். அப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்த பிராய்லர் கோழிலாம் கிடையாது, நாட்டுக்கோழி தான். இப்போ நினச்சா நம்ம போய் கோழிக்கறி வேணும்னு சாப்பிட்றோம். அதனால் நம்மளுக்கு வந்து நான்வெஜ்லாம் நீங்கள் சாப்பிடணுமான்றதுலாம் பெருசாக தெரியாது எல்லாருக்கும். அப்போலாம் பார்த்தீங்கன்னா எப்படா வருஷப்பிறப்பு வரும், தமிழ் வருஷப்பிறப்பு எப்படா தீபாவளி வரும், வீட்டில் நாட்டுக்கோழி வச்சு செய்வாங்க, வடை செய்வாங்க, இட்லி செய்வாங்க சொல்லிட்டு காத்துட்ருப்போம். இதெல்லாம் யார் அனுபவிச்சிங்கன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள், இந்த நாட்டுக்கோழி எலும்பு தான் அதிகமாக இருக்கும், ஆனால் செமையாக இருக்கும்.
மீனை பாருங்கள். இது ஈரோடு இதில் வந்து அடிக்கடி இந்த நான் வீடியோ பார்ப்பேன். ஈரோடுலாம் பார்த்தீங்கன்னா முழு மீனை போட்டு அப்படியே கல் மீன் சொல்லிட்டு வறுத்துருவாங்க. அந்த சைடில் தான் நீ வறுத்துருக்கோம் மீன் லைட்டாக மசாலா போட்டு. ஒரு ஜிலேபியும் இப்படி 1/2 கிலோ ஒரு 300 கிராம் 350 கிராம் வரும். பெரிய ஜிலேபி நான் பிடிச்ச ஜிலேபி தான். வேற லெவல் போங்க, அட்டகாசமா இருக்கு. கோலா மீன் குழம்பு பற்றி சொல்றது வார்த்தையே இல்லை. நாட்டுக்கோழி குழம்புன்னா சும்மாவா என்ன? அப்படியே வச்சு இட்லி ஒரு இட்லி அப்படியே சாப்பிடலாம் போது. நீ ஸ்டார்ட் பண்ணு. உள்ளது வாத்துக்கறி குழம்பு கொஞ்சமா வச்சு, மீன் வறுவல் அதையும் கொஞ்சமா வச்சு, மசால் வடை அதையும் கொஞ்சமா வச்சு, வான்கோழி முட்டை வறுவல் அதையும் வச்சு. டேய் நாட்டுக்கோழி வந்து எலும்பாக இருக்கும், பார்த்து அரிசிக்கு போகுது. மீன் வந்து சும்மாவா, ஏரி மீன் வர மசாலா போட்டுருக்கு, வறுத்துருக்கு. நாங்கள் டிஃபன் சாப்பிடுவோம். மொத்தமாக பெரிய மீன் வர வச்சுருக்கு. ஜிலேபி மீன் டேஸ்ட்டே செம்ம டேஸ்ட் தான். அதெல்லாம் சத்து அதிகம். உடனே பிடிச்சி உடனே செஞ்சு உடனே சாப்பிட்றோம் இல்லையா? நாட்டுக்கோழி குழம்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோடக்கு எனக்கு மீன் குழம்பு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு நிறைய பிடிச்சிருக்கு. கறி குழம்பு அது டேஸ்டாக தேவையானிக்கே சொல்லிடுச்சு நாட்டுக்கோழி குழம்பு பிடிச்சிருக்குன்னு. உங்களுக்கு எனக்கு நாட்டு குழம்பு தான். அப்போ நான் மட்டும் தான் மீன் குழம்பு. எல்லாமே சூப்பராக எக்ஸலண்ட்டாக இருக்குது. எதை விட்டது எது சாப்பிட்றதுனே தெரியல. என்னுடைய இலைக்கு சுத்தமாக காலி. எல்லாமே எலும்பு தான். நாட்டுக்கோழினாலே எலும்பு தான் அதிகமாக இருக்கும். அவர் கடிச்சு போட்டுருவாரு, உருவமே தெரியாது. மீன் முள்ளையும் கடிச்சு போட்டுருவாரு, மீன் மண்டையும் கடிச்சு போட்டுருவாரு. அதுதான் சத்தே இருக்கு. சென்னை மட்டும் சாப்பிட சத்தே கிடையாது. முள் எலும்பு முட்டையில் பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் கலர் தூக்கி கொடுத்துருவாங்க. இந்த மஞ்சள் கலர் தான் சத்தே. மண்டெல்லாம் அது நாளைக்கு ஷிஃப்ட் ஆகுது, எல்லாம் ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கு.
நான் முடிச்சிட்டேன், அதான் நான் பாயசத்துக்கு போகிறேன். பாயாசம் சாப்பிட எனக்கு வாய் வருது. முடிச்சு சாப்பிடுங்க. பெரிய மீனாக இருக்குது. ஒரு பக்கம் தான் சாப்பிட்டேன். எனக்கு போதும் ஃப்ரெண்ட்ஸ், இதே ஒய்ஃப் ஃபுல்லாகி போச்சு. நாங்கள் தமிழ் புத்தாண்டு வந்து நாங்கள் நல்லா சூப்பராக கொண்டாடிட்டோம். நீங்கள் எப்படி கொண்டாடுன்னு சொல்லுங்கள். இது மாதிரி சூப்பராக அடுத்த சந்திப்போம். அடுத்த பார்க்கலாம். Bye. Bye.